அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த கூங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 11ஆம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த சமயத்தில் மேஷராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் குரு பகவானாகப்பட்டவர் இவ்வளவு நாளாக உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்திருந்தார். குடும்பத்தில் ஒரு நன்மை, ஒற்றுமை, சந்தோஷங்கள், பேச்சின் மூலம் பலவிதமான காரியங்களை சாதித்துக் கொள்ளுதல், வருமானங்கள் அதிகரித்தல், இது நடந்துருந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, பெயர்ச்சியாகி 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் விளக்கமாக பாடலில் சொல்லிட்டு விரிவரையும் சொல்லியிருக்கார். இதில் நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். தீமை இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், பரிகாரங்கள், அதாவது நோய் அப்படின்னு வந்துட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, தோஷம்னு இருந்தால் பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் மூன்றிலே குருவேற முடிவண்ணன் துரியோதனன் மாண்டான் கூறும் புதுமைதனில் எனக்கிறைய வேதனையில் எடுத்துரைப்பாய் தாயே அது கேள் கொன்றிடுவன் கொலை செய்வன் குடமை மெத்த வேதையினும் செய்வன் அன்றும் வேற்றுவனும் விதிவிருப்பன் குண்டித்துணி போகும் அடிமகளே அப்படின்னு போட்டிருக்கார் புலிப்பாணி சித்தர். இதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியுமா? 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது தான் அப்பேற்பட்ட மகாராஜா சக்கரவர்த்தியாக இருந்த துரியோதன படை மாண்டதும் துரியோதனன் மாண்டதும் நடந்தது பஞ்சபாண்டவர்களால். 3ஆம் இடத்துல குரு வந்ததனால் இதனால் தான் நடந்ததான். புதுமை தனில் எனக்கரிய மேதினியில் எடுத்துரைப்பாய் தாளே கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதியனும் செய்வன் அன்றும். அதாவது வேதியன் அப்படின்னா வேதங்களை படித்து இறை வழிபாடுகள் செய்து நாடும் நாட்டு மக்களும் நன்மை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வது வேதியருடைய தொழில். அப்பேற்பட்ட இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் அவனுக்கே புத்தி மாறி போய் கொன்றிடுவன் கொலை செய்வன் கொடுமை மெத்த வேதியன், அவனே பஞ்சமகா பாதங்களும் பண்ணுவானான் வேதியனை. அந்த மாதிரி குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நடக்குமா. தர்மம் குறைந்து போகும் அர்த்தம். கூற்றுவடம் விதி பார்ப்பன் குண்டித்துணி போகும்படி மகளே. என்ன பண்ணுறது, விதி பார்த்துத்தான் ஆகணும். வஸ்திரம் இருக்கிற துணிமணி கூட கட்டிக்கிறதுக்கு துணி இல்லாமல் பண்ணிடுவார் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய விளக்கம். 3ஆம் இடத்திற்கு குரு வருவது அப்படிங்கிறது மேஷராசிக்கு நன்மையை தரலை. அப்புறம் விளக்க முறை போட்டிருக்கார். எடுத்தோடனே என்ன போட்டிருக்கார்? ஸ்தான நாசம், இருக்கும் இடம் விட்டு மாறுதல், இஷ்டமானவர்களின் பிரிவு, நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்களை விட்டு பிரிஞ்சிடுறது, இஷ்டமானவர்களின் பிரிவு, காரியத்தில் தடை, எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படும், விக்னம் உண்டாகும், வியாதிகள் அதிகரிக்கும், இருக்கிற நோய் அப்படிங்கிறது மிகுதியாகுது, உறவினர்கள் பொருள் இவற்றின் நாசம், நம்மளுடைய உறவினர்கள் நம்ம சேர்த்து வச்ச பொருள் இவங்கெல்லாம் அழிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நடக்கும். சகோதர சகோதரிகள் பகை, உடன் பிறந்தவர்களால் தீமை. 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். நல்லா போயின்னு இருக்கும், ஒற்றுமையாக இருப்போம். இப்போது எப்படி பிரிவோன்னு தெரியாது, சண்டை சச்சரவுகளை கொடுத்துருவார். பிறர் வஞ்சனையால் பீடை உண்டாகுதல். பிறர் வஞ்சனைனா என்ன, செய்வனை மாந்திரீகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தான் வஞ்சனை. பிறருடைய வஞ்சனையால் தீமை ஏற்படும். வேலைகளில் அநேக இடையூறுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வேலை மாற்றம் உண்டாகும். பிறந்த இடத்திற்கு பெருத்த நஷ்டம் கஷ்டம் ஏற்படும். உங்களால் பிறந்த இடத்திற்கு பெருத்த கஷ்ட நஷ்டங்கள், வீண் கலகம், குடும்பத்தில் வீண் கலகம், 1 மடங்குக்கு 10 மடங்கு செலவு அதிகரிக்கும். அரசாங்க பகை ஏற்படும். நண்பர் உறவினர்கள் பகை ஏற்படும். எல்லாருமே அரசாங்க பகை, சொந்த பந்தம் பகை, நண்பர் உறவினர்கள் பகை, இதெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் புலிப்பாணி சித்தர் பாடலில் பாடிட்டு போயிருக்க விளக்க உரையில். அகால உணவு, நேரத்துக்கு சாப்பிட்டு இருந்திருப்போம் கரெக்டாக, இப்போ அதுக்கு வழி இல்லை. அது எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றோம். அகால உணவு, அகால சயனம், அகாலத்தில் தூக்கம், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துவார். திருமண தடை, திருமணமாகாதவர்களாக இருந்தால், ஆணா பெண்ணாக இருந்தால் தடையை உண்டாக்கும் மேஷராசிக்கு. ஏன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லை. குற்றங்களால் பாதிக்கப்படுதல், ஏதாவது குற்றம் செஞ்சு அதில் தண்டிக்கப்படுதல், பாதிக்கப்படுதல், அவமானம், அசிங்கம், பழி, பாவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும்னு போட்டிருக்கார். பொதுவாக இந்த மேஷராசி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி நன்மையை தரலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆண்டு 4 பயிற்சிகள் நடக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு தான் சனி பயிற்சி அடுத்தது. இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ராகு கேது, 1 வருஷம் கழிச்சு தான் குரு பயிற்சி. இது 4மே இந்த வருஷத்தில் நடக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி நமக்கு குரு பயிற்சி நமக்கு சரியில்லாத காரணத்தினால ஒரு தடவை நம்மளுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து அதில் குரு பகவான் எங்கே இருக்கார், அதில் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் 3ஆம் இடத்துல நான் சொன்ன கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம். அப்போது 4 பயிற்சியும் நடக்கும் பொழுது 4 எங்கெங்கே இருக்குது, எல்லாமே நமக்கு நல்லது பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுக்கு பரிகாரம் தான். சொந்த ஜாதகத்தை பார்த்து முழுமையாக அதில் குரு எங்கே இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அனுகூலம் இருக்கா, இல்லை பரிகாரங்கள் பண்ணமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களை முறையாக பரிந்துரையானால் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் அலைபேசி தெரிவிக்கிறேன். 9865098370 98650 98370.
இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.